எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கு இந்த ஆங்கில அறிவுங்கிற ஒரு மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 100 வார்த்தைகள். இந்த 100 வார்த்தைகள் பெயர்ச்சொல். ஸோ நவுன்னு சொல்கிற பெயர்ச்சொல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 100 வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, பழைய காணொலிகளில் சொன்ன மாதிரி 400 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் தைரியமாக ஆங்கிலம் பேசலாம். அந்த 400ல் ஒரு குறிப்பிட்ட குழுவான பெயர்ச்சொல் 100 வார்த்தைகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆங்கில வாக்கியம், தமிழ் வாக்கியம், ஆங்கில வார்த்தையோட அர்த்தம், தமிழ் வார்த்தையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் கவனமாக கவனிங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கட்டாயமாக என்டர் பண்ணுங்கள். ஐ வில் பி தேர் ஃபார் யூ டு கைட் யூ. ஐ வில் பி அவைலபிள் தேர் டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். அதனால் நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் லைன், LINE. லைன்னா கோடு, லைன்னா வரிசை. ஸ்டாண்ட் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், நேர் வரிசையில் நிற்கவும். ஸ்டாண்ட் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன்னா நேர் வரிசையில் நிற்கவும். இந்த இடத்துல லைன்கிறது வரிசை. இது முக்கியமான வார்த்தை, ரொம்ப கவனமாக படிச்சுங்க. LINE லைன்னா வரிசை அப்படின்னு தமிழில் பொருள்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை மெம்பர், MEMBER. மெம்பர்னா உறுப்பினர். அவர் எம்பியாக இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் பாராளுமன்றத்தின் ஒரு உறுப்பினர். ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நீங்கள் யார்? யூஆர் அ மெம்பர் ஆஃப் மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனலோட உறுப்பினர் நீங்கள், ஒரு மெம்பர். மெம்பர்னா உறுப்பினர். ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அதேமாதிரி யூஆர் அ மெம்பர் ஆஃப் மை யூடியூப் சேனல். மெம்பர்னா உறுப்பினர். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை நவுன் லா, LAW. லானா சட்டம். லா இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும், சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம். லா இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன். லா இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன். சட்டத்தின் முன் யாவரும் சமம். லாங்கிறது சட்டம் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் கார், CAR. கார்னா வாகனம், ஊர்தி. ஹீ ஹாஸ் அ கார். அவர் ஒரு வாகனம் வைத்திருக்கிறார், அவர் ஒரு ஊர்தி வைத்திருக்கிறார். ஹீ ஹாஸ் அ கார். அப்போ காருங்கிறது வாகனம் இல்லைனா ஊர்தி அப்படின்னு தமிழில் பொருள்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை சிட்டி. இந்த நவுன் சிட்டிங்கிறது நகரம். மெனி பீப்புள் லிவ் இன் அ சிட்டி. பல மனிதர்கள் நகரத்தில் வாழ்கிறார்கள். மெனி பீப்புள் லிவ் இன் அ சிட்டி. இங்கே சிட்டி, CITE சிட்டிங்கிறது நகரத்தையோ மாநகரத்தையோ குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை கம்யூனிட்டி, COMMUNITY. இந்த கம்யூனிட்டிங்கிறது சமூகம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வேர்டு தான் சிட்டின்னு பார்த்தோம். ஒரு பெரிய நகரத்தில் நிறைய சமூகங்கள் இருக்கும். தேர் ஆர் லாட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் எ சிட்டி. ஒரு நகரத்தில் நிறைய சமூகங்கள் இருக்கின்றன. தேர் ஆர் லாட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் எ சிட்டி. ஒரு நகரத்தில் நிறைய சமூகங்கள் இருக்கின்றன. கம்யூனிட்டி அப்படின்னா சமூகம்னு அர்த்தம். எகெயின் COMMUNITY. கம்யூனிட்டினா சமூகம் அப்படின்னு தமிழில் பொருள்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான நவுனு, இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற நவுன் தான் நேம். நேம், NAME. நேம்னா பெயர். வாட் இஸ் யுவர் நேம்? உங்களுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? NAME. நேம்னா பெயர் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் பிரசிடென்ட், PRESIDENT. இந்த PRESIDENT அப்படிங்கிற பிரசிடென்ட் ஜனாதிபதி அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. பிரசிடென்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி தான். பிரசிடென்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி தான். ஸோ இந்த இடத்துல பிரசிடென்ட்டுங்கிறது ஜனாதிபதி அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் டீம். டீம்னா TEAM. டீம்னா குழு. ஒரே நோக்கம் கொண்டு ஒரே வேலையை செய்கிற ஒரு குரூப்புக்கு பேர் தான் டீம். ஸோ குரூப்பில் நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டீமில் ஒரே நோக்கம் இருக்கும். இப்போ தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை எ டீம். ஒரே நோக்கம் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழுவினால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை எ டீம் ஆஃப் பீப்புள். ஒரே நோக்கம் கொண்ட குழுவால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. டீம், TEAM. டீம் ஒரே நோக்கம் கொண்ட குழு அப்படின்னு தமிழில் அர்த்தம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து நேரத்தை பொறுத்தியது, நேரம் சம்மந்தப்பட்டது. MINUTE மினிட். மினிட் MINUTEன்னா நிமிஷம்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்கு. A minute has 60 seconds. A minute has 60 seconds அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள 60 செகண்ட் இருக்குது. இந்த இடத்துல MINUTE மினிட்னாக்கா மினிட் அப்படின்னாக்கா நிமிஷம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்க போகிற வார்த்தை கட்டாயமாக சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் இஸ் எ குட் ஐடியா. என்னதுங்க இது? ஐடியான்னா யோசனைன்னு அர்த்தம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு நல்ல யோசனை. உங்களுக்கும் யோசனை, எனக்கும் நல்ல யோசனை. சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் இஸ் எ குட் ஐடியா. ஐடியான்னாக்கா யோசனை. ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இட் வில் பி அ வெரி குட் ஐடியா ஃபார் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ ஐடியா அப்படிங்கிறது யோசனை அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து KID, கிட்னா குழந்தை. அமெரிக்காவில் பொதுவாக கிட் KIDன்னு சொல்லுவாங்க. யூகேயில் சைல்டுன்னு சொல்லுவாங்க, CHILD. கிட் இஸ் அ வெரி ஸ்மால் கிட் அப்படின்னா அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் ரொம்ப சின்ன குழந்தை. இஸ் அ வெரி ஸ்மால் கிட். கிட் KID கிட்னா குழந்தை அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இது இல்லாமல் உலகத்தில் நம்ம இல்லவே இல்லை. பாடி, BODY. பாடினா உடல், உடம்பு. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. உங்களுடைய உடம்பை, அதோட ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உடம்பை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. பாடி, BODY. பாடினா உடல், இல்லைன்னா உடம்புன்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்ஃபர்மேஷன் தான் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு, நிறைஞ்சிருக்கு. இன்ஃபர்மேஷன்னா செய்தி. ஸோ இன்டர்நெட் ஹேஸ் காட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இணையம் அப்படிங்கிறதுல நிறைய செய்தி இருக்குது. இன்டர்நெட் ஹேஸ் காட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இணையத்தில் நிறைய செய்திகள் உள்ளன. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது செய்தியை குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை BSCK. BSCKல தெளிவாக நம்ம இருக்கணும். BSCKக்கு 2 மீனிங் இருக்குது. பட் இங்கே பார்க்க போகிற நவுன் பெயர் சொல்லோட மீனிங் வந்து ஆதரவு. ஐ ஹாவ் யுவர் பேக். உன்னுடைய ஆதரவு என்கிட்ட இருக்குது. இப்போ பாருங்கள், யூ ஹாவ் மை பேக். என்னுடைய ஆதரவு உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கு இருக்குது. யூ ஹாவ் மை பேக். பேக்னா ஆதரவு, சப்போர்ட். யூ ஹாவ் மை சப்போர்ட். என்னுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. அதேமாரி யூ ஹாவ் மை பேக், ஐ ஹாவ் யுவர் பேக். பேக்னா சப்போர்ட், சப்போர்ட்னா ஆதரவுன்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து பேரண்ட்ஸ். PARENTS. பேரண்ட் அப்படின்னா ஒரு பேரண்ட்டை குறிக்கும். பேரண்ட்ஸ்னால் 2 பேரையும் குறிக்கும். மை பேரண்ட்ஸ் லிவ் இன் மை நேட்டிவ் பிளேஸ். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சொந்த ஊரில் வசிக்கிறார்கள். மை பேரண்ட்ஸ் லிவ் இன் மை நேட்டிவ் பிளேஸ். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சொந்த ஊரில் வசிக்கிறார்கள். அப்போ பேரண்ட்ஸ் PARENTS. பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள். PARENT பேரண்ட்னா பெற்றோர். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான நவுன் வந்து ஃபேஸ். FACE. ஃபேஸ் அப்படின்னா முகம். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது முகத்தில் வெளிப்படும் அப்படிங்கிற மீனிங் தான் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஸோ உங்கள் மனதில் உள்ளது முகத்தில் தெரியும். ஃபேஸ் அப்படின்னா முகம் அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து அதர்ஸ். OTHERS. OTHERSனா அதர்ஸ்னால் மற்றவைகள். ஐ வாண்ட் டு லுக் இன்டு அதர்ஸ் ஆல்சோ. ஐ வாண்ட் டு லுக் இன்டு அதர்ஸ் ஆல்சோனா நான் மற்றவைகளையும் பார்க்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லுக் இன்டு அதர்ஸ். OTHERS அதர்ஸ்னால் மற்றவைகள் அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து லெவல். LEVEL. லெவல்னா கட்டம். இந்த லெவல்னா யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். LEVEL லெவல்னா கட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து நவுன் ஆஃபீஸ். OFFICE. ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலகம். ஐ கோ டு மை ஆஃபீஸ் எவ்ரிடே. நான் தினந்தோறும் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்கிறேன். ஐ கோ டு மை ஆஃபீஸ் எவ்ரிடே. நான் தினந்தோறும் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்கின்றேன். ஆஃபீஸ் OFFICE. ஆஃபீஸ்னால் அலுவலகம்னு அர்த்தம். கட்டாயமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் அப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோஸ் உங்களுக்கு ஃபார் தோஸ் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கட்டாயமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இன்னொரு காணொளியில் விரைவிலே சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.